நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்து எல்லா உண்மையை நான் சொல்ல வந்தா விஜய் வந்து கண்டுக்காம போயிட்டாரு. இப்போ என்ன பண்ண போறோம், எதுக்கு அன்னபூர்ணி இந்த வேலை அப்படின்ற மாதிரி தான் நம்ம அன்னபூர்ணி மனசுக்குள்ள மனசாட்சி கேட்குது. அன்னபூர்ணி விஜய்க்கு எல்லா உண்மையும் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு விஜய் தெரியாம நடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் எதுக்காகன்னு சொல்லிட்டு உனக்கு புரியாது மல்லி, ஆனால் எனக்கு புரிஞ்சிருச்சு. விஜய் கரெக்டான சமயம் வரும், கரெக்டான நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்காரு. அந்த நேரமும் காலமும் வந்துச்சுன்னா அடுத்த செகண்டே விஜயோட ஆட்டமும் விஜயோட சதி திட்டமும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட என்ன பண்ணி சொல்லிருக்காங்க. மல்லி ஒண்ணுமே புரியாம என்னடா பேசுறீங்க, என்னடா சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலடா. விஜய்க்கு விஷயத்தை சொல்லணும்னு பார்த்தாலும் விஜய் அதை கண்டுக்காத மாதிரியே போயிட்டாரு. ஒரு பக்கம் என்னவா இருக்கும், ஏன் அதை கண்டுக்காத மாதிரி போனாரு, இதுல எதனா ஒரு உள்கூத்து இருக்குமா, இதுல எதனா வேற எதனா பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மைண்டு யோசிக்க தோணுதில்ல. ஆமாங்க, இதில் வேற ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இந்த மாதிரி பிளான் போடுறது எல்லாமே ஆல்ரெடி மேனேஜர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. விஜய் அக்கௌண்ட்ல இருக்கிற மணி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வச்சிருக்காரு. விஜய் இந்த மாதிரி பிரச்சனை வரணும், அந்த பிரச்சனையை வர வச்சு இந்த பிரச்சனை மூலிமா நம்மளை சுற்றி எத்தனை துரோகிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். தான் அக்காவோட ஆட்டம் எது வரையும் டிராவல் பண்ண போதுன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சரியான அடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காத்துன்னு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி நினச்சின்னு இருக்காங்க, அந்த மேனேஜர் என்னோட கையாளுறா, காசை போட்டதான் அவன் அப்படியே சும்மா நான் காட்டுன்னு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடந்தது அது இல்லைங்க, விஜய் விசுவாசம் தான் நடந்தது. என்னைக்குமே விசுவாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த மாதிரி தான் அந்த மேனேஜரும் விஜய் கிட்ட ஆல்ரெடி உண்மையை சொல்லி விஜய் தான் பண்ண சொன்னது எல்லாமே அங்கே பற்ற வச்சதுலேருந்து முதல் கொண்டு விஜய்க்கு தெரியும். எல்லாமே விஜயோட சதி திட்டத்துலையும் இதை சேர்ந்தது. சதி திட்டம்னா சாதா திட்டம் இல்லைங்க, பெரிய திட்டம். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்க்கட்ஸ் இது பண்ணாரு, அது எல்லாமே ஆக்டிங் இல்லைங்க, ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு விஜயோட மனசுல இருந்தெல்லாம் ஆழமாக எடுத்தாங்க வச்சார். இப்போ ராஜேஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிய வந்தால் ராஜேஸ்வரி ஃபஸ்ட்டு நம்ம விஜய் கிட்ட போய் பேசுவாங்களா, இல்லை குழப்பத்தில் இங்கேருந்து பயந்துன்னு ஓடுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, துண்டாக்கான துணியாக்கான கனடா ஓடுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் ஏற்பட்டுரும். ஏன்னா ஒருத்தன் நம்ம செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் மௌனமாக இருக்கான்னா அவன் சாதாரணமான ஆளாக இருக்க மாட்டாங்க. கரெக்டாக ஒன்று தப்புன்னதும் தட்டி கேட்பான் ஒருத்தன், இல்லை ஒரே அடி அடிச்சுட்டு பழி வாங்குவான். ஆனால் ஒருத்தன் எதுவுமே சொல்லவும் மாட்டான், கேட்கவும் மாட்டான், நார்மலாகவே இருப்பான். எந்த நேரம் வரும் நல்ல நேரம் அவனுக்கு வச்சு செய்யணும், நம்மளுக்கு வச்சு தொட அவனுக்கு பெருசாக செய்யணும்னு சொல்லிட்டு காத்துன்னு இருப்பான். அந்த மாதிரி தான் நம்ம விஜயும் ஒரு பக்கம் காத்துன்னு இருக்காரு. அந்த காத்துன்னு இருந்த நேரம் எந்த சமயத்தில் வரப்போகுது, ராஜேஸ்வரி எந்த சமயத்தில் அடித்து ஓட போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. அதுக்கான நேரம் காலம் கூடிய விரைவில் வரதான் போது, அதுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சிதா இருக்காங்களே, அவங்க நல்லவங்க தான். ஆனால் இருந்தாலும் அவங்களோட மைண்ட் அதை கேட்டு நடந்தால் அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களோட மைண்ட் சொல்கிறது விஜய்க்கு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. ஆனால் மைண்டுக்கு கண்ட்ரோல் பண்ணுகிறது ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி வந்து அவங்களோட பணத்தாசையும் அவங்களோட பணத்தை போதையை வச்சு நம்ம ரஞ்சிதை கட்டி போட்டு வச்சுருக்காங்க அவங்க கைப்பிடியில். ஆனால் இது நிரந்தரம் இல்லை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிரந்தரன்றது வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க, எல்லாமே ஒரு பக்கம் போக வேண்டியதுதான். அது போல தான் நம்ம ரஞ்சிதத்தோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒரு பக்கம் காற்றுல கரைஞ்சி போயிட்டே இருக்குது. நம்ம அரவிந்த் ஒரு பக்கம் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு, அவரோட என்ட்ரி வேற லெவல் கிளாஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் ரஞ்சிதக்கிட்ட பேசுகிறாரு, ரஞ்சிதம் இன்னும் எனக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா சொல்லு, உனக்காக சிம்பிளான ஒரு வாழ்க்கை, அருமையான குடும்பம், சந்தோஷமாக இருக்கலாம், நீ எதிர்பார்க்குற மாதிரி காசு கூடிய விரைவில் கூடி சீக்கிரம் வந்து சேரலாம், சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஓடினா அதுவும் உனக்கு வந்து சேரும். ஆனால் அது எல்லாமே உனக்கு வேணும்ன்றது உன்னோட கையில் தான் இருக்குது. நீ என்ன பண்ண போகிற, ஏது பண்ண போகிற, என்ன சொல்கிறது ஏது சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. அரவிந்த் இதில் எல்லாமே சொன்ன உடனே நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காங்க. ராஜேஸ்வரி எட்டி பார்த்துன்னு இருக்கா, இந்த அரவிந்த் எதுக்காக வந்தான், வேற எதனா குட்டையை குழப்பானா, புதுசாக எதனா நம்மளுக்கு ஆதரவாக சொல்லுவானான்னு சொல்லிட்டு தான் ரஞ்சிதம் ராஜேஸ்வரி எதிர்பார்த்தாங்க. நம்ம ரஞ்சிதம் இதில் இருந்தே மைண்டு ஒரு பக்கம் ரொம்பவே குழம்பிருச்சுங்க. இதனால நம்ம ரஞ்சிதத்தோட மைண்டில் இப்போ அரவிந்த் ஸ்ட்ராங் ஆகிட்டாரு, வேற லெவலில் ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆகிட்டா சந்தோஷம் தான். இனிமேல் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கண்குள்ளா காட்சியை காரணம் தானே இத்தனை வருஷமா தவங்கிடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் போனால் வாழ்க்கை நல்லா இருக்குங்க. அதை விட்டுட்டு இல்லை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோமா நம்ம வாழ்க்கையை ஒரு பக்கம் புரட்டி பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு தருணமாக தான் இப்போ நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் இனிமேல் நடக்கும். சரி, போனது போச்சு, ஆனதாச்சு.
இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நம்மளோட அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களே, அவங்க பண்ணுறது தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உரைக்க சொல்லணும். நம்ம டேரக்டர் அப்போ தான் அவங்களோட கேரக்டர் ஒரு பக்கம் மாற்றி போட்டு அவங்கள அடித்து ஓட விட்டு அவங்களுக்கு பதில் வேற யாரா புதுசாக இறக்கி இந்த சீரியலை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க. இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக போகுது, ஆனால் அந்த விறுவிறுப்பு தொடர்ந்து போகுதுங்க. அதுதான் பிரச்சனை. லாங் டைமாக போயிடுது. ஷார்ட் டைமில் இதெல்லாம் முடிஞ்சுனா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் லாங் டைமாக இழுத்து போகிறதுனால எல்லாருக்கும் ஒரு பக்கம் போரிங் ஆகும், ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் சீரியல் என்னடா இது இவ்வளோ ஒரு பக்கம் ஒஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகும். நல்லா போகிற சீரியலாக இருந்தாலும் சரிங்க, எந்த விஷயம் வந்தாலும் நல்ல விஷயமா இருந்தாலும் அதை லாங் டைம் இழுத்தடிச்சா அந்த விஷயம் ஒரு போரிங் மாதிரி ஆயிரும். அதே ஷார்ட் டைமில் ஷார்ட்டாக முடிச்சிட்டோம்லன்னா அந்த இடத்துல ஒரு மாஸ் என்ட்ரியாக இருக்கும், மாஸ் இதாக இருக்கும். ஆனால் லாங் டைம் அது நான் சொல்கிறது இது என்டர்டைன்மெண்ட். நீங்கள் இருந்துன்னு லாங் டைமில் நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருந்தேன், உங்கள் பேச்சுக்கிட்டு ஷார்ட் டைமில் பண்ணலான்னு சொல்லிட்டு தெரியாமல் இறங்கிட்டேன், நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி.